மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடனேயே தென்னக பகுதிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மதுரையில் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த கோரிப்பாளையம் பகுதி, இந்த செல்லூர் பகுதியை இணைக்கின்ற ஒரு மேல்மட்ட பாலம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காக 190 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கினார்கள். அவருடைய திருக்கரத்தாலேயே 10/11/2023 அன்று அந்த பணிகளை அவர்கள் தொடக்கி வைத்தார்கள். இந்த பணிக்காக ஒப்பந்த காலம் என்பது 24 மாத காலம். இப்போ முடிச்சிருக்கணும், கொஞ்சம் சொல்லணும்னா. இதுக்கு மத்தியில் நீதிமன்றத்திற்கு அந்த அமெரிக்கன் கல்லூரி சார்பாக வழக்கு தொடரப்பட்ட காரணத்தினால் அந்த வழக்கின் காரணத்தினால் ஒரு 6 மாத காலம் தள்ளி போயிடுச்சு. அவ்வளவுதான் விஷயம். இருந்தாலும் இரவு பகல் பாராமல் எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறையினுடைய பொறியாளர்கள் கண்காணிப்பில் ஒப்பந்ததாரர்கள் இந்த பணிகளை தரத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாலத்தினுடைய நீளம் 2100 மீட்டர், அதாவது 2 கிலோமீட்டர் 2.100 மீட்டர். இதுல தமுகம் சந்தப்பிலிருந்து அண்ணா சாலை வரைக்கும் ஒரு மெயின் பாலம், ஆற்றுப்பாலத்தோட கூடிய ஒரு மெயின் பாலம், இன்னொன்று துணை பாலம் செல்லூர் பகுதி. இந்த பாலத்தை 2 பகுதியாக பிரித்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முதல் கட்ட பணிகள் அதை முடிக்கணும்னு சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர்கள் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை ஆய்வு செய்திருக்காங்க. 15 நாளைக்கு ஒரு முறை மாவட்ட ஆட்சித்தலைவர், கார்ப்பரேஷன் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள், நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து 15 நாளைக்கு ஒரு முறை ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த பணி மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப நான் இது 7வது முறை அதை நான் ஆய்வு மேற்கொள்கிறேன். அந்த அடிப்படையில் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்குள் இந்த மெயின் பால பணிகள் நிறைவடைந்துடும். 10ஆம் தேதிக்கு பின்னால மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் இசைவு பெற்று முதலமைச்சர் அவர்கள் இந்த பாலத்தை இங்கு நேரடியாக திறந்து வைப்பார்கள். அதனால்தான் பாலப்பணிகள் 10ஆம் தேதிக்குள்ள முடியுமா என்ற ஆய்வை மேற்கொள்வதற்காகத்தான் நானும் நம்முடைய உள்ளூர்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் இந்த ஆய்வை மேற்கொண்டோம். இந்த ஆய்வினுடைய அடிப்படையில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி இந்த மெயின் பால பணிகள் முழுமையாக முடிவடைந்துவிடும். அது முடிவடைந்த உடனே, ஏன்னா அதில் தான் டிராபிக் அதிகம், உங்களுக்கே தெரியும். முழுமையடைந்த உடனேயே முதலமைச்சருடைய திருக்கரத்தால் இங்கே திறந்து வைக்கப்படும். இந்த துணைப்பாலமான செல்லூர் பாலம் என்பது அதனுடைய தொடர்ச்சியாக 3 மாத காலத்தில் அந்த பணிகளும் முடிவு பெற்று மக்களுடைய பயன்பாட்டுக்கு நேரடியாக விட்டுருவோம். நாங்கள் இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல முதலமைச்சர் அவர்கள் தென்பகுதிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மதுரையை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே அப்பல்லோ மருத்துவமனை சந்திப்பு உடனே வந்தவுடனே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதனும் நம்முடைய தளபதியும் கேட்டேன், நம்முடைய அமைச்சரை வச்சுக்கணும். அந்த பாலம் முதலமைச்சர் அவர்கள் திறந்தாரு, இல்லை அங்கே மணிக்கணக்காக டிராபிக் ஜாம் ஆகி நிற்கும், இப்பெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த பாலம் கட்டின உடனே ஈஸியாக போயிருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அப்பல்லோ பாலத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் பணம் ஒதுக்கி தந்தார்கள். இந்த ஆட்சியில் அந்த பாலத்தை அவர்கள் நேரடியாக திறந்து வைத்தார்கள். அது அந்நியல் இங்க லோக்கல் இருக்கிற நம்முடைய ஒரு கோரிக்கை தொடர்ந்து வைத்தார்கள், இந்த வைகை வடகரை சாலை. ஏன்னா தெற்கு பகுதியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே எல்லா இணைப்பு சாலைகள்லாம் போட்டு ஏற்கனவே முறையா போயின்னு இருக்குது. இந்த வைகை வடகரை சாலை என்பது நீண்ட நாள் கோரிக்கை அதிகம். அது நீங்க எப்படியா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அது 3 கட்ட பணிகளாக அதற்கு பணம் ஒதுக்கப்பட்டது. முதல் கட்டமாக மதுரையின் மேற்கு சமயனூர் தேசிய நெடுஞ்சாலை இணைப்பதற்காக 170 கோடி ரூபாயில சாலை அமைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு திட்டம் செய்யப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றது. அதுபோல மதுரை மாநகரிலிருந்து வைகை வடகரை விடுபட்ட பகுதியான குருவிக்காரன்
சாலை முதல் அண்ணாநகர் சாலை வரை அதை புதுப்பிக்கணும் என்ற அடிப்படையில் 29 கோடி ரூபாய் அதற்காக பணம் ஒதுக்கப்பட்டது. மதுரையின் கிழக்கு வீரகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வடகரை சாலையில் 128 கோடி ரூபாய் அதற்காக புதியதாக அந்த பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது கட்டமாக இது முழுமையடைகிற அளவிற்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே 460 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கார்ப்பரேஷனுக்கு உட்பட்ட பகுதி இது வெளிப்பகுதி அல்ல, இந்த கார்ப்பரேஷனுக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் 460 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பல பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பாலப்பணியும். இந்த பாலப்பணி முடிந்தவுடனே முதலமைச்சர்கள் திறந்து வைப்பார்கள். ஈரமங்கை வேலுநாச்சியார் பாலம் பேர் வச்சீங்க மேலமட பாலத்துக்கு, அதே மாதிரி இங்க இந்த பாலத்துக்கு எதுவும் பேர் வைக்கிறதுக்கு எதுவும் கோரிக்கை வந்திருக்குதா? பேர் எதுவும் வைக்க போறீங்களா? அதாவது நம்முடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த பேரை தான் வைக்கணும்னு சொல்லல. ஆனா எல்லாருமே முதலமைச்சரை சந்தித்து இந்த பாலத்திற்கு நீங்கள் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இஷ்டத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெயரை வைக்கணும்னு யாரும் இங்கிருந்து சொல்லல. ஆனா அந்த பெயரை இந்த பாலத்திற்கு நீங்கள் பெயர் வைக்க வேண்டும், ஒரு சிறப்பான பெயரை வைக்கணும், பலரும் ஏற்றுக்கொள்ளுகிற பெயரா வைக்கணும், பலரும் இந்த அரசை பாராட்டுகின்ற வகையில் அந்த பெயரை வைக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அதே போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர்களை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எப்பவுமே முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் பாலம் திறக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கே தெரியும், கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பெரியவர் சி சுப்பிரமணியம் அவர்கள் அந்த மண்ணிலே பிறந்து அவர் மேலே ஆத்து பாலத்துக்கு அவர் பெயரை வச்சிருக்கிறாங்க. அதே போன்று அவினாசி பாலத்திற்கு இந்த ஜிடி நாயுடு பாலம் வச்சிருக்கிறாங்க. இப்படி முதலமைச்சர் அவர்கள் பாலம் திறப்பதற்கு முன்னால் தான் அந்த பாலத்துக்கு என்ன பெயர் என்பதை அவர் முடிவு செய்து அறிவிப்பார். அதுக்கு பின்னால் வருவார். ஆனால் இந்த பாலத்திற்கும் முதலமைச்சர் அவர்கள் அவர் என்ன எண்ணுகிறாரோ, இந்த பகுதி மக்கள் என்ன எண்ணுவார்களோ அந்த பெயரை கட்டாயம் அவர் வைப்பார். வச்சுட்டு தான் திறக்க வருவார்.